மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சுட சுட ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க துண்டு கருவாடு வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடவே நிறைய கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காரம் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நான் துண்டு கருவாடை லைட்டாக சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்து சேருங்க. இதுக்கு லைட்டாக சுடு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்தோம்னா நம்ம தொக்கு ரெடி ஆகிடும். மேலே மல்லி இலையும் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.